உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் நேத்து 100 விழுக்காடு ஒரு இஸ்லாமியனாக மாறி முழங்கியதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரியும் இடஒதுக்கீடு அவர்களுக்கு 5 விழுக்காடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி நேற்று பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துச்சு. அதுல ஒரு ஆவண படம் கொண்டதை ஒட்டுமொத்த தமிழ்கூர் நல் உலகமும் பார்த்துருக்கோம். அது பலகீனமான இதயங்கள் உள்ள மனிதர்கள் பார்த்திருந்தா நிச்சயமாக அவங்க கண்ணீரை அவங்க அடைக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு தாய் பேசும் பொழுது கணவன் இருந்தும் விதவையாக வாழக்கூடிய ஒரு கொடுமையை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். 30 ஆண்டு காலமா என் கணவர் என் அருகில் இல்லை, வயிற்றில் 5 மாச குழந்தையோட என் கணவர் என்னை விட்டுட்டு போனாரு, இன்னைக்கு என் குழந்தைக்கு 4 வயசுல குழந்தை இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. தாய் தப்பன் உயிரோடு இருந்து குழந்தைகள் அனாதையாக விடப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த குறும்படம் பேசியது. அது கல் நெஞ்சக்காரனை கூட உருக்கி கருக்கி இருக்கும் அந்த ஆவண படங்கள். இந்த விடயத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் ஒரு தமிழனாக மட்டுமல்லாமல் ஒரு இஸ்லாமியனாக உயர்ந்து அந்த இடத்துல நின்றார். ஏன்னா அவர்களுடைய வேதனையை இங்க துடைப்பதற்கு, அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு தான் இங்க நாதி இல்லை. ஏன்னா இலவச ஓட்டுகளாகவே எப்படி அந்த பட்டியல் சமூகத்து மக்களுடைய ஓட்டைக்கு இலவசமாகவே வாங்கி தொலைகிறானோ, அதே மாதிரி எல்லா சமூகத்து மக்களையும் எப்படி அவர்களை தக்க வச்சு அவங்கள அறுவடை செய்கிறானோ, அதே போல இஸ்லாமிய மக்களை இலவச ஓட்டர்களாகவே வச்சிருக்கிறான். அது மாதிரிதான் சிறுபான்மை மக்கள்னு சொல்லி அந்த மக்களை ஒரு கொடுமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். உண்மையிலே பூர்வகுடி தமிழர்கள் அவங்க தானாக மனமும் பல்வேறு அழுத்தங்கள் இருக்கு. சாதி அழுத்தங்கள் இருக்கு, தீண்டாமை கொடுமைகள் இருக்கு, பல அழுத்தங்கள் இருக்கு. எந்த இடத்துலையும் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இன்னைக்கு மீனாட்சிபுரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் கொத்து கொத்தாக தேவேந்திர குல வேளாளர்கள் இஸ்லாமியர்களா மாறினாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அங்க அவ்வளவு சாதிய ஆதிக்கம் அவ்வளவு இருந்திருக்கு. இவங்களோட போராடி நம்ம சாவதற்கு இஸ்லாமியனாக நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருவோம்டான்ட்டு போயிட்டான், மொத்தமா போயிட்டான். அப்படித்தான் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கிறிஸ்தவ மக்களாக மாறி இருக்கிறவர்களும் கிறிஸ்தவத்தை ஏற்றவர்கள், இஸ்லாமிய மக்களாக இருக்கிறவர்கள் இஸ்லாமை ஏற்றவர்கள், பூர்வகுடியில் அவங்க மண்ணில் மைந்தர்கள். அதை அண்ணன் சீமான் உறக்க சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஆயத்துக்களை இறக்கிய புனித குரான்ல அதிலே பார்த்தீங்கன்னா எடுத்த ஒடுப்புலேயே அவுது புல்லாக்கி மீன சைத்தானியர் ரஜீம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது இறைவா, எனக்கு இந்த பேய் பிசாசிடமிருந்து, சாத்தானிடமிருந்து, சைத்தானிடமிருந்து எனக்கு பாதுகாப்பை தந்தருள்வாயாக. எடுத்தெடுப்புலேயே அதே வரும். இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மக்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த திராவிட சைத்தானிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பித்தா, எங்கள் மக்களை சிறையில் கிடக்கக்கூடிய, கொட்டடையில் கிடக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கு விடுதலை தான் வேண்டாங்க. 5 வேளையும் தொழக்கூடிய ஒரு கட்டாய கடமையாக கொண்ட மக்கள் இஸ்லாமிய மக்கள். உட்கார்ந்துதான் சிறுநீர் கழிப்பான், நின்றுக்கிட்டு நம்மளை போல நின்றுக்கிட்டு கூட சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்கு இருக்குது. நபிகளுடைய வாழ்க்கை முறையை அப்படியே தன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் இஸ்லாமிய மக்கள். உட்கார்ந்து கொண்டுதான் சிறுநீர் கழிப்பாங்க. அதுல 3-4 தடவை இருமுவாங்க. அதுல 1-2 துளி அந்த சிறுநீர் துளி உள்ள இருக்கும் பொழுது அது வெளியே வந்துடும். ஒரு காஞ்ச செங்க கட்டியை எதையோ ஒண்ணு வச்சு அந்த நீரை கூட உறிஞ்சி விட்டுட்டு படு சுத்தமாக இருப்பாங்க. உட்கார்ந்து சாப்பிடுவதில் ஒரு காலை வகுத்துல வச்சு அமிக்கிட்டுதான் சாப்பிடணும். ஏன்னா 1/4 பங்கு இடம் வயிறு வெற்றிடமா இருக்கணும், முழுசா திணிச்சிடக்கூடாதுங்கிறதுல மிக சரியா இருப்பாங்க. தண்ணி குடிப்பது கூட மிடுக்காத்தையும் குடிப்பாங்க, வாய் வச்சுதான் குடிப்பாங்க. அவ்வளவு ஒரு நெறித்துவமான ஒரு வாழ்வியல் கொண்டதுதான் இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாம் வாழ்வியல். அது மார்க்கம் என்பது வழிகாட்டி, வாழ்க்கை வழிகாட்டி. அது மதமே அல்ல. எல்லா பேரும் அது ஒரு மதம்னு கேட்டிருக்காங்க. இல்ல, அது முழுக்க ஒரு மார்க்கம். அது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி. எப்பேற்பட்ட வாழ்க்கையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அதன்படி அப்படியே வாழக்கூடிய உறவுகளாக நிற்கிறாங்க. இந்த இஸ்லாமிய மக்களை முதல்ல சட்டமன்றத்துல தீவிரவாதியின் பதிவு செய்ததே ஐயா கருணாநிதி. இந்த மக்களை வெளியே விட்டா இவர்கள் அதே மனநிலையில், எப்படிரா ஒருத்தன் சிறை கொட்டடிக்குள்ள போன பிறகு அதே மனநிலையிலேயே 30 வருஷம் 40 வருஷமா இருப்பாங்கிறது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது இருக்கா? இந்த மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு இனிமேலாவது தன்மான உணர்ச்சி கொண்டு எழணும். இந்த திராவிடர்கள் உங்களை எப்படி அவிடவிட்டு கொடுத்து, உச்சநீதிமன்றத்தில் அவிடவிட்டு கொடுத்து உங்களை சிறுமைப்படுத்தியிருக்காங்கிறத பார்த்துக்கணும். குறிப்பா இந்த திமுக, அதிமுக 2 பேரும் உங்களை சரிசமமா உங்களை நசுக்கிட்ட வந்திருக்காங்கிறத மறந்துடக்கூடாது.
இந்த மக்கள் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க அல்ல. கோவை குண்டுவெடிப்பு ஒரு துன்பியல் சம்பவம் தான். அதுக்காக 157 பேரை இத்தனை ஆண்டு காலம் தண்டிப்பது நியாயமா? பிணையிலேயே விட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எதுவும் சட்டத்திட்டங்கள் எதுவும் இருக்குதா? அப்படி எதுவும் இருக்குதா? அப்படியெல்லாம் இல்லையே. கொடுங்குற்றம் புரிந்தவனே வெளியே வரானே. தருமபுரியில 3 மாணவிகளை பள்ளி மாணவிகளை எரிச்ச வெளியே வரான். எல்லா குற்றச்செயல திராவிட அந்த குற்ற பின்னணி உள்ளவன் பூராமே உடனடியா வெளியே வரான். மேலவளவு கீழவளவு படுகொலையில இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வெளியே விட்டான். இதை திமுக அரசு தான் வெளியே விட்டுச்சு, திராவிட அரசுகள் தான் வெளியே விட்டுச்சு. எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல நீதி இருக்குது? அப்புறாணி ஏழை எளிய மக்களுக்கு தாங்க நீதிக்கு கெஞ்ச வேண்டி இருக்கு. அந்த சட்டத்துக்கு நீதிக்கு சட்டத்துல பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு நம்ம. ஆனா கொளுத்து போனவன் ஒம்பாடு விட்டு கொளுத்து உழைக்கிறவன் இன்னைக்கு அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கான். பலாயிரக்கணக்கான கோடிகளை வாங்கிக்கிட்டு கொண்டு போய் மேலை நாடுகள்ல உட்காந்துக்கிட்டு இந்தியா ஏடா செஞ்சிடும் சொல்லி இந்தியாவை எள்ளி நகையாடுறான் விஜய் மல்லையாவும் இன்னொரு இந்த கிரிக்கெட்ல சூதாட்டம் பண்ண ஒரு நாயும் சேர்ந்து இந்தியா எங்களை என்னடா செஞ்சிரும்னு இந்தியாவை நகையாடுறான். இங்க இருந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு போன நாய் அது வாரா கடன் சொல்லி இந்த மத்திய அரசு அதை ஒதுக்கி தள்ளுது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம உத்தம் சிங்கத்தை இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஜாலியன் வாலாபாக்ல கிட்டத்தட்ட 30,000 பேர் கூடியிருந்த அந்த பொதுக்கூட்டத்தில் 1919 அந்த ஜென்ரல் டயரும் ஓட்பியரும் காக்கா சுருவி கூட்ட மாதிரி சுட்டு கொன்னாங்க. செவத்துல எல்லாம் செதறிச்சு, பிணங்கள் அவ்வளவு கிடந்துச்சு. ஆங்கில அரசு வெறும் 357 பேர் தான் செத்ததாக கணக்கு காட்டுச்சு. ஆனா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, அந்த பிணத்தை பார்த்துட்டு ஒரு இந்தியனாக ஒரே ஒருத்தர் ரத்தம் மட்டும்தான் துடிச்சிச்சு. போனா இங்க இருந்து 20 வருஷம் 21 வருஷம் லண்டனுக்கே போயிட்டான். துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு அவங்களை வீதி வீதியா தேடி அலைஞ்சு கடைசியில பார்த்தா ஒரு பொதுக்கூட்டத்துல ஓட்டியருக்கும் இவனுக்கு ஜென்ரல் டயருக்கும் ஒரு பாராட்டு விழாங்கிற ஒரு துண்டு சீட்டை பார்த்துட்டான். நேரடியா அதுக்குள்ளேயே போயிட்டானே. இந்த கூட்ட அரங்குள்ளேயே போய் உள்ள உட்காந்துட்டு முன் வரிசையில உட்காந்துட்டு சுட்டு நாயை சுட்ட மாதிரி சுட்டுட்டானே. சுட்டு எரிஞ்சிட்டானே. செதற சுட்டு கொண்டானே. சுட்டு கொண்டுட்டு எல்லாம் செதறியெல்லாம் ஓடலையே. அதே இடத்துல அப்படியே நின்றான். அங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளை போலீஸுகள் பக்கத்துல உத்தம் சிங் பக்கத்துல போக நடுங்கினேன். 5 நடுங்க. வாங்கடா, இங்கதான்டா நிக்கிறேன், வாங்கடா, இந்த தாண்டா நிக்கிறேன், வாங்கடா. நீதிமன்றத்துக்கு போய் என்ன பேசினா? கணம் நீதிபதி அவர்களே, காக்கா குருவியை விட மோசமாக என் மக்களை சுட்டு கொன்றான். கொஞ்சம் அவன் துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த தோட்டாக்கள் தீரும் அளவுக்கு சுட்டு கொண்டான். நானும் அதே வேலையை தாண்டா இந்த மண்ணில் செஞ்சேன். 21 ஆண்டு கால தவம்டா இது. என்ன பாவம்டா என் மக்கள் செஞ்சான்? ஒரு பாவமும் செய்யாத என் மக்களை இவன் சுட்டு கொன்னான். நானும் இதே வேலையை நான் செய்யணும்னு நினைச்சு தவம் இருந்து வந்தேன்டா. சுட்டேன்டா, கொன்னேன்டா. இதுல என்னடா தவறு இருக்கு? என் மக்கள் என்னடா செஞ்சான்? நீங்க எல்லாம் வெள்ளக்காரங்க பொய்யை தவிர உண்மையை தவிர எதுவுமே சொல்ல மாட்டேங்கன்னு ஒட்டுமொத்த உலகமும் நம்புது. 357 பேர் தான் செத்தானா? ஜாலியன் வாலாபாக்ல சுட்டு கொன்னானா? 30,000 பேர் கூடியிருந்த கூட்டத்துல நீங்க காட்டின கணக்கு தாண்டா 357ங்கிற பொய் கணக்கு அப்படின்னு சொல்லி அதே நீதிபதி முன்னாடி சிங்க மாதிரி கர்ச்சிச்சுதான் பேசினான் உத்தம் சிங். அதே நண்பர்கள் அந்த கருணை மனு போட்டுடலாம்டா. நோ. கருணை மனு எதுக்கு நான் போடணும்? கருணை மனு எதுக்கு? நான் குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கேன்னா? நான் கடமை செஞ்சவனுக்கு எதுக்குடா கருணை மனு? போங்கடா அப்படின்னு நண்பர்களை விரட்டி விட்டான். தூக்கு மேடைக்கு போகும்பொழுது இயற்கை விட எடை கூடுது. பூதளிச்சு போய் நாட்டுக்காக சாகிறத விட எனக்கு என்னடா பெருமை இருக்குன்னு போன மக்களை போய் அந்த இடத்துல அந்த தூக்கு கயற அவன் போடுறதுக்கு முன்னாடி இவன் வாரி தழுவி கழுத்துல மாட்டிக்கிட்டான். அதுக்கடுத்து பின்னாடி அண்ணன் இந்திரா இவனோட வாழ்வியல் வரலாறை எல்லாம் கேட்டு பிரிட்டிஷ் அரஸ்ட் இருந்து ஆங்கில அரஸ்ட் இருந்து இவனோட சாம்பலை வாங்கி கொண்டு இந்த இந்தியா முழுவதும் கொண்டு கொடுத்தாங்க. அந்த அளவிற்கு ஒவ்வொரு தாய்மார்களும் உத்தம் சிங்கோட அந்த சாம்பலை கொண்டு வயிற்றுல தடவிக்கிட்டாங்க. பிறக்கும் குழந்தை கூட உத்தம் சிங்கா பிறக்கட்டும். அதே நிலையில தான் இன்னைக்கு ஒரு உத்தம் சிங் தன் இனத்திற்கான தன் மக்களை 30 கோடி மக்கள் இருந்த நாட்டுல அந்த நீதிபதி இந்த வார்த்தையும் கேட்கிறேன். 30 கோடி இருந்த நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் தளபதிகள் இருக்கானே, உனக்கு மட்டும் என்னடா இம்புட்டு மான ரோசம்? நான் தாண்டா நல்ல தாய் தப்பனுக்கு பிறந்தவன். அந்த இந்திய ரத்தம் என் உடம்புல ஓடுறதுனால அந்த சுருக்கு எனக்கு இருக்குடா. 30 கோடி போறோம் என்னை போல துப்பாக்கி எடுத்திருந்தா இந்த பிரதேசம் உங்க நாட்டுல ஒருத்தம் கூட உயிரோட இருக்க முடியாதான்னு அதே நீதிபதி முன்னாடி சொன்னேன். நீதிபதி கண்ணீர் வடிச்சிட்டு வேற வழிகள்னு சொல்லி தூக்க அறிவிச்சு விட்டு போயிடுறான். போடான்ட்டு போயிட்டானே. தூக்க தானா வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு சுருக்கிட்டு செத்தான் உத்தம் சிங். இன்னைக்கு அப்பாவி மக்களை கொண்டு போய் 30 வருஷம் 40 வருஷம் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குல பேரறிவாளர் உள்ளிட்ட அந்த 7 பேருக்கும் தூக்க போட்டுட்டு அந்த தூக்குங்கிறான். திரும்ப அதை தள்ளி வைக்கிறாங்க, அதை தளர்த்துறாங்க. திரும்ப அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு பட்ட பாடு ஒட்டுமொத்த தமிழ் உலகம் என்ன பாடுபட்டுச்சு. இன்னைக்கு இந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் தீவிரவாதிகளாக காட்டி அந்த மக்களை குத்தி கொன்னு சிதைச்சிட்டீங்களா பாவிகளா?
எந்த பாவமும் செய்யாம 5 வேளை தொழுகிறவன் எப்படா குற்றச்செயலை செய்வான்? 5 வேளையும் இறைவனுக்கு முன்னாடி மண்டி ஓட்டு இறைவனோட பாதுகாப்பை தேடக்கூடிய ஒருத்த எப்படா கொடும் குற்றத்தை செய்வான்? அந்த மக்களை வந்து இன்னைக்கு குற்றவாளியாக சித்தரிச்சதாண்டா இந்த இந்திய திருநாட்டை செஞ்ச மாபெரும் கொடுமையிலே கொடுமை. இஸ்லாமிய மக்களை தீவிரவாதிகள்னு சித்தரிச்சம் பாருங்க, அவங்கள கொன்னம் பாருங்க. அத மாதிரி ஒரு மடமைத்தனம் கேவலங்கட்டதான உலகத்தில் ஏதாவது உண்டா? அவன் நம்ம தொப்புள் கொடி உறவுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக விதைச்சிருச்சு. சீமான் சாதாரண ஆள் கிடையாது. இப்பயும் சொல்றேன், சீமானை போல ஒரு ஆண்மகன் பிறந்தாங்கிறது 100 ஆண்டு கழிச்சு வரக்கூடிய தலைமுறை சீமானை கொண்டாடும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் சீமானை கொண்டாட தவற விட்டு கொண்டே போறோம் அப்படிங்கிறத மனவேதனைக்குரிய செய்தி. நிச்சயமாக சீமான் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பேசப்படக்கூடிய ஒரு தலைவனாக உயர்ந்து நிற்பான், வானளவுக்கு உயர்ந்து நிற்பான். ஏன் இமயத்தையே தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கொள்கையும் சித்தாந்தம் கொண்ட ஒரு தலைவனாக, ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனை இந்த மக்கள் ஏற்பதில்லை. ஓட்டை ஒரு முறை வந்து இந்த ஓட்டை ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஓட்டையும் நாம் தமிழருக்கு போட்டாத்து, என்ன விவசாய சின்னத்துக்கு போட்டாத்து என்னடா குடிமொழிக்கு போயிடும்? கேவலங்கட்ட இந்த திராவிடங்களுக்கு, இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிச்சு கட்டமைச்ச இந்த திராவிடங்களுக்கு தான் நீங்க பழையபடி ஓட்டு போட்டு சாக போறோமா? விடியல், இந்த மக்களுக்கான விடியலையும், இந்த மக்களுக்கான கண்ணீரையும், இந்த மக்களுக்காக குறைஞ்சபட்ச வேதனைகள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கானா? சாதி மதத்தை பார்க்கறது மதுவை விட கேடான ஒரு போதை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு தானே ஐயா ராமலிங்க அடிகள் சொல்றாரு. சாதி மதத்தை விட்டு ஒளிங்கடாங்காரு. சாதிகள் இல்லையடி பாப்பாங்க பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதினா. இன்னைக்கு இஸ்லாமியர்களை நம்ம சாதாரண உற்ற முடியுமா? அவன் என்ன பிழை செஞ்சான்னு கேட்கிறேன். அவன் செஞ்ச பிழை என்ன? இந்த நாட்டுல அவன் இஸ்லாமியனாக பிறந்ததை தவிர அவன் என்னடா பிழை செஞ்சான்? 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா அவனை ஏதோ ஒரு தேவேந்திரனாக, தேவராக, ஒரு மல்லனாக, மறவனாக, ஒரு கோனாராக, செட்டியாராக, நாடாராக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்பான். நிச்சயமா அவன் தமிழ் சாதியாத்தான் இருந்திருப்பான். மார்க்கம் என்பது இறக்குமதி செய்யப்பட்டது தானே, பிறப்பிலிருந்து வந்ததா? இல்லையே. 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு 10 MP கொடுத்தியா? ஒரு 20 MLA அவங்களுக்கு கொடுத்தியா? இல்லையே. அந்த மக்களை இன்னைக்கு வரைக்கும் இலவச ஓட்டு வங்கியாத்தானே அந்த மக்களை பயன்படுத்தி தொலைகிற. இனிமேலாவது இந்த இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்தவ சொந்தங்கள், ஏனைய பிற தமிழ் குடிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பக்கம் நீங்க நிக்கணும், சீமானை ஆதரிக்கணுங்கிற வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்.